வணக்கம். நான் உங்கள் இதய நிபுணர் டாக்டர் எஸ் நாகேந்திர பூபதி, ப்ரொஃபஸர் ஆஃப் கார்டியாலஜி அட் ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ், கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் அட் டாக்டர் பூபதிஸ் ஹார்ட் கேர், கோடம்பாக்கம், சென்னை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டென்டிங். நிறைய பேஷண்ட்ஸ்க்கும் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கே பண்ணியிருந்திருக்கலாம். உலகத்தில் இருக்கிறதுலே அதிகமாக பண்ணுற ஒரு ப்ரொசீஜர்ஸில் இதுவும் ஒரு ப்ரொசீஜர். அது ஸ்டண்ட்டுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸ்டண்ட்னா சண்டை போடுறது இல்லைங்க. இது ஸ்டென்ட். ஸ்டென்ட்னா என்ன? ஸ்டென்ட் இஸ் டிஃபைன்ட் as a small mesh of tube. It can be a metallic tube or non-metallic tube that is placed in anywhere in the body. It will act like a splint to hold the structure. ஸோ உடம்புல எங்கே வேணாலும் ஸ்டென்ட் வைக்க முடியும். அது மெட்டல்னாலே ஆயிருக்கலாம், மெட்டல்னால ஆகாமல் பிளாஸ்டிக்னாலே ஆயிருந்துருக்கலாம். அந்த ஆர்கனை சுருங்காமல் விரிச்சு பிடிச்சிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டென்ட். ரத்த குழாயில் வச்சாங்கன்னா அது பேர் வாஸ்குலர் ஸ்டென்ட்னு சொல்கிறோம். வாஸ்குலர் ஸ்டென்ட்டில் ரெண்டு விதமான ஸ்டென்ட்ஸ் இருக்குது. செல்ஃப் எக்ஸ்பேண்டிங் ஸ்டென்ட் ஆர் பலூன் எக்ஸ்பேண்டபிள் ஸ்டென்ட். செல்ஃப் எக்ஸ்பேண்டிங் ஸ்டென்ட் என்னென்னா, ஒரு உரைக்குள்ளே அந்த ஸ்டென்ட் இருக்கும். அந்த உரையை விட்டு நம்ம ஸ்டென்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுறப்ப அந்த பாடுக்கு கபகபன்னு விரிய ஆரம்பித்து அந்த ரத்த குழாய்க்குள்ளே ஒட்டிக்கிறோம். பலூன் எக்ஸ்பேண்டபிள் ஸ்டென்ட் அப்படின்னா, அந்த ஸ்டென்ட்டை பலூன் மேலே நல்லா அமுக்கி பிடிச்சி க்ரிம்ப் பண்ணி வச்சுருப்பாங்க, மிஷினில் க்ரிம்ப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை ரத்த குழாய்களை எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டான லொக்கேஷனில் வச்சுட்டு அந்த பலூனை விரிச்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக விரிஞ்சிடும். ஹார்ட்டில் இருக்கிற ரத்த குழாயில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பலூன் மவுண்டட் ஸ்டென்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ரத்த குழாய் பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி. இனிஷியலாக அந்த பிளாக்கேஜை விரிக்கிறதுக்கு நாங்கள் பண்ண ப்ரொசீஜர் பேர் தான் ஆன்ஜியோபிளாஸ்டி. அது பலூன் ஆன்ஜியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். ஆன்ஜியோபிளாஸ்டினா என்ன? ஆன்ஜியோ அப்படின்னா பிளட் வெசல், பிளாஸ்டி அப்படின்னா சேஞ்ச், ரிப்பேர், ரிஸ்டோரேஷன். ஸோ ஆன்ஜியோபிளாஸ்டி அப்படின்னா to repair or restore or to change a damaged blood vessel. Balloon angioplasty அப்படின்னா a balloon is used to repair a damaged blood vessel அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிளி. 1977 1976 ஆரம்பிச்ச இந்த ப்ரொசீஜர் 80-90s ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரத்த குழாய் ரப்பர் பேண்ட் மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ பலூன் வச்சு விரிச்ச உடனே விரியும், விட்ட உடனே திருப்பி சுருங்கிருச்சு. அதனால் ஒரு 10-15 பேஷண்ட்ஸ்க்கு 100 பேர்த்தில் 10-15 பேஷண்ட் அக்யூட் வாஸ்குலர் க்ளோஷர்னு ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ இப்போ பலூன் நம்ம ரப்பர் வச்சு விரிச்சு விட்றோம், அப்படியே பிடிச்சிட்டு என்ன பண்ணோம், ரெண்டு பக்கமும் ஒரு தையல் போட்டு விட்டுடலாம், இல்லை ரெண்டு பக்கமும் கட்டி விட்டுடலாம். அப்படின்னா அது அங்கேயே அப்படியே அந்த ரப்பர் பேண்ட் நிற்கும். அதே மாதிரி நம்ம ரத்த குழாய்களை போயிட்டு பலூன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இந்த பலூனுக்கு மேலே ஒரு ஸ்டென்ட்டை வச்சு விரிச்சு விட்டோம் அப்படின்னா திருப்பி ரத்த குழாய் சுருங்காமல் அந்த ஸ்டென்ட் பிடிச்சிக்கிறது. இட் ஆக்ட்ஸ் லைக் எ ஸ்ப்ளிண்ட் அண்ட் ப்ரிவென்ட் வெசல் க்ளோஷர். இதுதான் ஸ்டென்ட் பண்ணுது. இதுக்கு தான் ஆக்சுவலாக ஸ்டென்ட்டை கண்டுபிடிச்சாங்க. பயங்கர நல்லா அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதனால ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு ஹீலிங் ப்ராசஸ் இருக்கும். தழும்பு வந்துச்சுன்னா, இப்போ ஒரு சின்ன அடிபடுது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ஹீலாக இருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாக ஹீலாக இருக்கும். அது கீழாயின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த ரத்த குழாயில் ஸ்டென்ட் போட்ட இடத்துக்குள்ளே ஃபைப்ராட்டிக் டிஷ்யூஸ் அதிகமாக க்ரோ ஆகி அடப்பு திருப்பி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள்லாம் யோசிச்சு இதுவும் நம்மளோட கலந்து யோசிச்சு வந்தது தான் ட்ரக் எலூட்டிங் ஸ்டென்ட். ஸோ இனிஷியலாக கண்டுபிடிச்ச ஸ்டென்ட் பேர் பேர் மெட்டல் ஸ்டென்ட். மெட்டல் மட்டும் தான் இருக்கும். அடுத்த கண்டுபிடிச்ச ஸ்டென்ட் பேர் ட்ரக் எலூட்டிங் ஸ்டென்ட். 2004 ப்ராக்டிஸ்க்கு வந்த இந்த இது இப்போதைக்கு இதுதான் அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வி ஸ்டாப் யூசிங் பேர் மெட்டல் ஸ்டென்ட். இன் அடிஷன் டு ஹோல்டிங் த வெசல், இட் ஆல்சோ டெலிவர்ஸ் அ ட்ரக் தட் டிக்ரீசஸ் தி ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஃபைப்ராட்டிக் டிஷ்யூஸ் இன்சைட் தி ஸ்டென்ட். அந்த ஹீலிங் ப்ராசஸையும் ஸ்மூத்தாக கொண்டு வர வைக்குது. இப்போதைக்கு இதுதான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்டென்ட் எங்கே பண்ணலாம்? ஒரு ரத்த குழாய்க்கு மற்ற ரத்த குழாய்க்கு வேறுபாடு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ரத்த குழாயில் பண்ணுற ஸ்டென்ட் பேர் நாங்கள் கொரோனரி ஆர்ட்ரி ஸ்டென்டிங்னு சொல்லுவோம். பிரெயினுக்கு போகிற ரத்த குழாயில் பண்ணுற ஸ்டென்டிங் பேர் கரோட்டிட் ஆர்ட்ரி ஸ்டென்டிங்னு சொல்லுவோம். கிட்னிக்கு போகிற ரத்த குழாயில் ஸ்டென்ட் பண்ணோம்னா அது பேர் வந்து ரீனல் ஆர்ட்ரி ஸ்டென்டிங் சொல்லுவோம். காலுக்கு போகிற ரத்த குழாய், கைக்கு போகிற ரத்த குழாய் பண்ணோம்னா அது பேர் பெரிஃபெரல் ஆர்ட்ரியல் ஸ்டென்டிங் சொல்லுவோம். இல்லை மிகப்பெரிய ரத்த குழாய் உடம்புல இருக்குது, அது பேர் அயோர்ட்டா. அதில் ஸ்டென்டிங் பண்ணோம்னா எண்டோவாஸ்குலர் ஸ்டென்டிங் கிராஃப்ட்னு சொல்லுவோம். அயோர்டிக் ஸ்டென்டிங் சொல்லலாம். இத்தனை விதமான ஸ்டென்டிங் இருக்குது. எந்த ஆர்கனுக்கு பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும். எப்படி பண்ணுவோம் கொரோனரி ஆர்ட்ரி ஸ்டென்டிங்? ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கேத் லேபுங்கிற ஒரு இடத்துல படுக்க வச்சு அது எக்ஸ்ரே மூலமாக கையில் போகிற ரத்த குழாய், அது பேர் ரேடியல் ஆர்ட்ரின்னு சொல்லுவோம், அதை ஆக்சஸ் எடுத்து, இல்லை காலில் இருந்து போகிற ரத்த குழாய் ஃபெமரல் ஆர்ட்ரின்னு சொல்லுவோம், அதை ஆக்சஸ் எடுத்து அதுக்குள்ளே ஒரு சின்ன வயரை போட்டு அது மூலமாக இன்னொரு கத்தீட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு ஹார்ட்டுக்குள்ளே சப்ளை பண்ணுற பிளட் குழாயை என்கேஜ் பண்ணி அதில் டைங்கிற ஒரு பொருள் கொடுத்து அது மூலமாக பண்ணுறது தான் ஆன்ஜியோகிராம். அதில் பிளாக்கேஜ் இருக்குது கண்டுபிடிச்சிட்டு அதுக்குள்ளே ஒரு தின் வயர் O14 இன்ச்சுன்னு சொல்லுவோம். அதாவது 10 times the size of a human hair. ஹியூமன் ஹேர் வந்து 0.0014 இன்ச்சு.
இந்த வயர் வந்து 0.014 இன்ச். ஸோ ஹியூமன் ஹேர் மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பெருசாக இருக்கிற வயர் ஸ்மூத்தாக உள்ளே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ரத்த குழாயை பலூன் வச்சு லைட்டாக ஸ்பேஸ் விரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டென்ட் பண்ணிடுவோம். இந்த என்டையர் ப்ராசஸ் பேர் தான் கொரோனரி ஆர்டரி ஸ்டென்டிங், இல்லைனா பெர்குட்டேனியஸ் கொரோனரி இன்டர்வென்ஷன், PCIன்னு சொல்கிறோம். இது ஹார்ட் அட்டாக் கப்பை பண்ணுறோம் அப்படின்னா அது பேர் பிரைமரி PCIன்னு சொல்கிறோம். அதாவது மருந்து கொடுக்காம டைரெக்டாக ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிவிடுவோம். பவர்ஃபுல் பிளட் தின்னஸ் ஃபைப்ரோலிட்டிக் ஏஜென்ட் சொல்லுவோம். அது கொடுக்காம டைரெக்டாக பண்ணுறது பேர் பிரைமரி PCIன்னு சொல்லுவோம். இந்த பிரைமரி PCI இஸ் ஒன் ஆஃப் தி வெரி ரிவார்டிங் ப்ரொசீஜர் இன் தி என்டையர் ஃபீல்ட் ஆஃப் மெடிசன். In addition to saving muscle, it saves heart actually. லைஃப் காப்பாற்றுது, ஹார்ட் பம்பிங் குறையாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அவங்க எர்லி ரெக்கவரிக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்டென்டிங்னா என்ன, ஆஞ்சியோபிளாஸ்டினா என்ன, பிரைமரி PCIனா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோவில். தேங்க்யூ.